குட் மார்னிங் கைஸ் ஃப்ரம் துபாய். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 9:15 ஆகுது. அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் வந்துட்டு துபாய் ஃப்ரேம் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கேருந்து வந்துட்டு 5.2 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸு இந்த ஹோட்டல்லேருந்து. அண்ட் இந்த ஹோட்டல் நான் செக் அவுட் பண்ணேன் கைஸ். நான் இன்னொரு ஹோட்டலில் செக்இன் பண்ணேன் பிகாஸ் இந்த ஹோட்டலோட சர்வீஸ் நல்லா இல்லை. ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்தது, பிரேக்ஃபாஸ்ட்டு அது எல்லாமே நல்லா இருந்தது. பட் சர்வீஸ் வைஸ் பண்ணும்போது ரொம்பவே ஸ்லோ அண்ட் லெத்தாஜிக்காக இருக்காங்க. ஸோ அது ஒன்று தான் இந்த ஹோட்டலோட ஒரு ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி துபாய் வந்திருக்கேன். அந்த எல்லா ஹோட்டல் சூப்பராக அது என்னன்னு தெரியல, இந்த வாட்டி இந்த ஹோட்டல் நல்லா இல்லை. பட் இட்ஸ் ஓகே. ஹோட்டல்லாம் நல்லா தான் இருந்தது, ரூம்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் சர்வீஸ் தான் நல்லா இல்லை. பட் அதெல்லாம் நோ ப்ராப்ளம், அதெல்லாம் கண்டுக்கூடாது. நம்ம என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். ஸோ அதனால் வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் கைஸ் மார்னிங் வியூ ஆஃப் துபாய் சிட்டி. இந்த வாங்க தான் இப்போ போகிறோம். ஓகே கைஸ், நம்ம துபாய் ஃப்ரேம் வந்துட்டு என் பின்னாடி இருக்கிறது தான் துபாய் ஃப்ரேம். பாருங்கள் எவ்வளோ செமையாக இருக்குல்ல. இதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வரேன். இவன் வாவ் செமையாக இருக்குது. ஸோ இது துபாய் ஃப்ரேமில் என்னென்னா ஒரு சைடு வந்துட்டு மாடர்ன் துபாய், ஒரு சைடு வந்துட்டு ஓல்டு துபாய் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இதை போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம என்டர் ஆகிட்டோம். செம்மையாக இருக்குது. அண்ட் நான் வந்துட்டு ஆன்லைன் டிக்கெட்டே வாங்கிட்டேன். இது என்னென்னா இப்போது 120 மினிட்ஸ் க்யூ டைம் நிற்கிது. ஸோ எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள். ஸோ இப்போ க்யூவில் நிற்கிறேன். அதான் என்ன பண்ணுறேன்ட்டு எல்லா டைம் பாஸுக்கு. பட் துபாய் ஃப்ரேம் இதுதான் இதோ செம்மையாக இருக்குது. உள்ளே போய் வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு. எப்படினாலும் ஒரு 1 hour ஆகும் இங்கேருந்து போகிறதுக்கு. அண்ட் அந்த டாப்புக்கு தான் போகணும். ஸோ இன்னொரு 1 hour வெயிட் பண்ணுவோம். ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்துட்டு என்ட்ரு ஆகிட்டு துபாய் ஃப்ரேம்குள்ளே. ஸோ வாவ் வாட் அன் என்ட்ரன்ஸ். ஸோ இவர் தான் கைஸ் ஃபாதர் ஆஃப் துபாய். துபாயோட டெவலப்மெண்ட் ரீசன் இவர் தான். அண்ட் இதான் ஒரு மியூசியம். ஃபஸ்ட் என்ட்ரன்ஸே வந்து மியூசியமாக. அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களோட கல்ச்சர் எல்லாமே இந்த மியூசியமில் இருக்குது. மார்க்கெட்டில் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அப்ரா ஜென்ரல் ட்ரேட், டெய்லர் மார்க்கெட்டு, இங்கே வந்துட்டு ஸ்பைசஸ் மார்க்கெட் எல்லாமே இருக்கு. இது வந்துட்டு நம்ம அந்த இதில் செய்தது நம்ம ஊர்லலாம் கிடைக்குமே புல், அந்த இந்த மரம். இது என்னன்னு சரியா எனக்கு தெரியல. பட் யா துபாயோட பிளான் 1960 அண்ட் அந்த டைம் ஷிப்பில் யூஸ் பண்ண ஹுக்ஸு அது எல்லாமே இங்கே இருக்குது. ஆங்கர் ஹுக்ஸு எல்லாமே. இப்போ நாங்கள் வந்துட்டு லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். துபாய் ஃப்ரேம் செம்மையாக இருக்கு. அப்படியே போகிறாங்க. ஓகே, ஸோ இந்த கிளாஸில் வந்துட்டு நம்ம மேலேருந்து கீழே பார்க்கலாம். அண்ட் இதில் வந்துட்டு குதிக்கலாம் முடியாது. Wow.
செம்மையாக இருக்குது கைஸ். இதுதான் கைஸ் அந்த கிளாஸ் ஃப்ரேமு. ஸோ இதே மாதிரி அந்த சைடும் இருக்குது. ஆமாம், ஸோ இந்த சைடும் இருக்குது. அண்ட் இந்த சைடு வந்துட்டு ஓல்டு துபாயா நியூ துபாயா என்னன்னு தெரியலையே. இது வந்துட்டு நியூ துபாய். ஸோ இது எல்லாமே நியூ துபாய் கைஸ். செம்மையாக இருக்குது. வா, இந்த சைடு வந்துட்டு ஓல்டு துபாய் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் காமிக்கிறப்போ ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஓல்டு துபாய். ஸோ அங்கே பாருங்க, அது எல்லாமே ஸ்கை ஸ்கிரேப்பர் பில்டிங்ஸ். இது எல்லாமே வந்துட்டு சின்ன சின்ன பில்டிங்ஸு, சூப்பர் மார்க்கெட்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ இதான் கைஸ் துபாய் ஃப்ரேம்ஸ். செம்மையாக இருக்குது. உங்களுக்கு எல்லாமே நான் மேக்ஸிமம் கேப்சர் பண்ண முடிஞ்சது எல்லாத்தையும் நான் கேப்சர் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ அது நான் சொன்ன மாதிரி என்னோடய ரைட் சைடில் இருக்கிறது வந்துட்டு நியூ துபாய் அண்ட் என்னோடய லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்துட்டு ஓல்டு துபாய். ஸோ அதுதான் மெயினாக வந்து இந்த துபாய் ஃப்ரேம் கட்டின ரீசனே. ஸோ ரெண்டு சைடும் பார்க்குற இது பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக இந்த ரெண்டு இதுவும் கட்டினாங்க. ஸோ இன்னொரு வாட்டி நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஓல்டு துபாய். இந்த சைடும் பாருங்கள். அண்ட் அது வந்துட்டு நியூ துபாய். அது மாதிரி உங்களுக்கு இங்கேயே தெரியும், புர்ஜ் கலிஃபா தான் தெரியுது பாருங்க. நியூ துபாய். ஸோ இதான் கைஸ், இப்போ இங்கே முடிச்சாச்சு, ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இது என்னன்னு தெரியல கைஸ். ஆனால் எங்களை நிற்க வைக்க சொன்னாங்க. சாரி, நிற்க சொன்னாங்க இங்கே. ஓகே, ஜஸ்ட் ஒரு அதாவது மியூசியம் மாதிரி. ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்துட்டு துபாய் ஃப்ரேம் பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு அடுத்த பிளான் என்னென்னா துபாய் மால் போகிறது தான். ஸோ அங்கே தான் வந்துட்டு இஃப் ஐம் நாட் ராங் அந்த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அக்வேரியம் இருக்கும். ஸோ அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அக்வேரியமா இல்லை என்னமோ லார்ஜஸ்ட் அக்வேரியம், அது நான் வந்துட்டு கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அது நான் மறந்துட்டேன். ஸோ அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ துபாய் மால்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. ஸோ இப்போ டைம் வந்துட்டு 2:45 ஆகிடுச்சு கைஸ். ஸோ அதனால் இப்போ இது வந்துட்டு தேட்டர் பை த வே. ஸோ அதனால் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுட் கோர்ட் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே தான் இருக்குது ஃபுட் கோர்ட்டு. நேராக அங்கே போய் சாப்பிட்டுட்டு இந்த சைடு இருக்குது. ஸோ எங்கே சாப்பிட்றேன்னு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இது பாருங்கள், செம்மையாக இருக்குது. எல்லாமே பில்டிங்ஸு அப்படியே துபாய் ஃபுல்லாக கவுத்து போட்டு இது பண்ணியிருக்காங்க, மினியேச்சர் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. இந்த சைடு வந்துட்டு ஒரு மினி தாய்லாண்டே இருக்குது. இங்கே பாருங்கள், போதி தாய் மசாஜ் அப்படின்னு வரிசையாக ஒரு இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்துட்டு மினி தாய்லாண்டே தான். ஸோ அந்த அந்த ஒரு ஸ்டைலில் இந்த இடத்த கட்டியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. வந்துட்டு லன்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த சென்டர் ஆஃப் த மாலில் வந்துட்டு ஸ்கீயிங் ஏரியா இருக்குது. இங்கே பாருங்கள், ஸோ ஸ்கீயிங் ஏரியா இருக்குது, செம்மையாக இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு ப்ளூமிங் டேல் வாட்டர் ஃபால்ஸ்னால் அது செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அங்கே தான் போயிருக்கோம். அங்கே போய் நம்ம வந்துட்டோம். அண்ட் செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், அவ்வளோ கடைகள் இந்த சைடு. இங்கேயும் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்குது கைஸ். பிஎஃப் ஷாங்ஸ், அப்புறம் வந்துட்டு இந்த சைடு ஈட் லீ அப்படின்னு, அப்புறம் வந்துட்டு பின்னாடி வந்து ஷங்காய் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு நிறையா இந்த மாதிரி இருக்குது. டெக்ஸஸ் ரோடு இதோ அங்கே ரோட் ஹவுஸ், டெக்ஸஸ் ரோடு, டிஜிஐ ஃப்ரைடேஸ். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்துட்டு இங்கே நான் சொன்னல அந்த லார்ஜஸ்ட் அக்வேரியம் அது இங்கே தான் இருக்குது. ஸோ அதை பார்க்க தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அக்வேரியம் கிட்ட வந்திருக்கோம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 26th வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அக்வேரியம். நான் அதை உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். in 3, 2, 1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 140 ஸ்பீஷீஸ் ஆஃப் மெரைன் அனிமல்ஸ் இருக்குது இந்த அக்வேரியம்குள்ளே.
அண்ட் ஆல்மோஸ்ட் 400 ஷார்க்ஸ் இதில் இருக்குது. ஸோ அதுலேயே வெரைட்டி ஆஃப் ஷார்க்ஸ் இருக்குது. இப்போ மேலே ஒன்று போகுது அதுக்கப்புறம் டைகர் ஷார்க் ஒன்று அங்கே போகுது. அது மாதிரி வெரைட்டி ஆஃப் மரைன் அனிமல்ஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்துட்டு என்னென்னா இது நிறைய பேக்கேஜ் இருக்குது. இதில் வந்துட்டு இது உள்ளே போகிறதுக்கு அங்கே ஒரு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம். ஸோ தட் ஒரு டனல் மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம மேலே ஃபுல் வியூ பார்க்கலாம், பபிள் வியூ. அண்ட் ஏதோ அங்கே ஸ்நாக்லிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேஜ்குள்ளே நம்ம அதுக்கு ஒரு தனி பேக்கேஜ். அந்த மாதிரி கேஜ்குள்ளே நம்ம போயிட்டு எல்லா மரைன் அனிமல்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்நாக்லிங் ஆப்ஷனும் இங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்கேஜுக்கும் ஒரு இது என்னது இது பண்ணலாம், ஆக்டிவிட்டீஸ் இங்கே பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஷார்க்கு. இது வந்துட்டு கோல்டு சூக்கு கைஸ், செமையாக பண்ணியிருக்காங்க இதை. வா ஓகே கைஸ், ஸோ அதுதான் துபாய் மாலு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஃபுல்லாக துபாய் மால். அந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாக அந்த கடைசி வரைக்கும். சால்ட் பேன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும், யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸ். அந்த ஒரு ஆக்ஷன் இருக்கும்ல, அதான் சால்ட் பேயோட ரெஸ்டாரண்ட் தான் அது. அண்ட் இந்த சைடு வந்துட்டு புர்ஜ் கலீஃபா அது இருக்கு பாருங்க. வா நான் ஒரு ஹைட்டு. அண்ட் இங்கே வந்துட்டு இப்போ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்துட்டு எல்லாம் ஒரு ½ அன் ஹவருக்கும் வந்துட்டு ஃபவுண்டன் டான்ஸ் நடக்கும். ஸோ அந்த ஷோக்காக இப்போ வெயிட் பண்ணுறோம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும், ஏன்னா லைட்டிங்கோடலாம் போட்டு செம்மையாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம வந்துட்டு ஹோட்டலில் செக்இன் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ஹோட்டல் வந்துட்டு செம்மையாக இருக்குது கைஸ். இது வந்துட்டு கிராண்ட் கிங்ஸ்டன் பை மில்லேனியம் ஹோட்டல்ஸு. ஸோ செம்மையாக இருந்தது. அண்டு நாங்கள் வந்துட்டு இங்கே வந்து ஆக்சுவலி நார்மல் ரூம் தான் செக்இன் பண்ணியிருந்தோம். பட் அவங்க வந்துட்டு அப்கிரேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் சூட் ரூம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதான் கைஸ், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது. ஸோ இதான் என்ட்ரன்ஸு. அண்ட் இங்கே வந்துட்டு பெட்ரூம் ஏரியா, இங்கே ஒரு வாஷ்ரூம் இருக்குது. அது வந்துட்டு லிவிங் ஏரியா. அண்ட் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயும் உங்கள் வாஷ்ரூம் இருக்குது. ஸோ இதாங்க ரீசன். என்ட்ரன்ஸே வேறு லெவலில் இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக. ஓகே ஸோ இப்போ டின்னர் சாப்பிட போகிறேன். டைம் பார்த்திங்கன்னா 8:45 ஆகுது. ஸோ செம்ம டயர்டாகவும் இருக்குது.
அதனால் நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ செம்ம ஃபன் அண்ட் த்ரில்லிங்காக இருக்கும். அண்ட் மறக்காமல் துபாய் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் ஆல்வேஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And until then, stay safe and stay happy.